Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என்னடா இப்போதான் நான் ஊருக்கு போறேன் அதுக்குள்ள என்னமா இங்க வந்துட்டே அப்படினு நீங்க சொல்லுங்க. வந்து போன வாரம் தான் போச்சு. போன வாரத்துக்கு முன்னால வர போனேன். ஆமா, திருப்பி வந்து பறந்து வந்துச்சு. திரும்பி வந்து எங்க இருக்கோம்னா फ्रेंड्स நம்ம வந்து சடனா ஒரு பிளானை போட்டு லாங் வீக்கெண்ட் வருது இல்ல. சோ ஆமா, அதனால சாட்டர்டே சண்டே மண்டே ரம்ஜான். சோ 4 நாள் நமக்கு லீவ் இருக்கிறதுனால மோனா வந்து பறந்து வந்துச்சு. இப்போ வந்து சடனா ஒரு பிளானை போட்டு கார் எடுத்துன்னு லக்கேஜ் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் என்ன பிளான் வந்து அதை நான் சொல்றேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மைசூர்ல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைசூர்ல வந்து இப்போ வந்து சும்மா என்ட்ரு ஆகணும். ஃபர்ஸ்ட் மைசூருக்கு என்ட்ரு ஆகிட்டு ஃபிலோமினா சர்ச்சுக்கு வந்துருக்கோம். சரி, அப்படியே இது என்ன சர்ச் பா? பிரிட்டிஷ் காலேஜ் ஃபிலோமினாஸ் சர்ச், சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச். அப்போ பிரிட்டிஷ் வந்து அப்போ பில்ட் பண்ணாங்க வைத்த. ஓகே. ஸோ இங்க ஒரு டூம் மாதிரி எல்லாம் இருக்கும் கீழே. அதெல்லாம் அவங்க ஃபிலோமினாஸ் அவங்களோட இந்த சர்ச்சுக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ஆமா. ஸோ இப்போ மைசூருக்கு வந்துட்டு மைசூர்ல இருந்து நாங்க வந்து ஊட்டிக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஊட்டி செகண்ட் ஹனிமூன் கூட சொல்லலாம். ஐயோ, ஸ்மால் ஹனிமூன் இந்தியால சும்மா. ஸோ சர்ச்சுக்கு வந்து வெத்தாது இல்ல, ஜஸ்ட் சொல்ற இன்ஃபர்மேஷன். நம்ம இங்க மைசூர்னா மைசூருக்கு வரல, நம்ம ஆன் தி வே தான். சரி, மைசூர் வந்து பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே மைசூர்லயே ஒரு ரவுண்ட போட்டு அப்படியே நம்ம டைரக்டா சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்க டைரக்டா அப்படியே ஊட்டிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் 2 பேரும் டல்லா தான் இருப்போம். ஆமா, ஏன்னா தூங்கல, டயர்டா இருக்குது. நான் வந்து 4 o'clock விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 o'clock எழுந்தோமா, 3:30க்கு அலாரம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு 3:15 கேள்வி. அதனால நம்ம டல்லா தான் இருக்குவோம். ஆனா அங்க ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம வந்து வேற லெவல்ல ஃப்ரெஷ் ஆயிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டனலுக்குள்ள போறோம். ரைட்டா? எங்க இருக்கு டனல்? இங்கதான் இருக்கா? எனக்கு கொஞ்சம் இல்ல ஞாபகம் இருக்கு. இப்படிதான் போனோம். கரெக்ட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த இடம். அப்படியா? ஒன்ஸ் வந்திருக்கேன், அவ்வளோதான். இல்லப்பா இப்போவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி நம்ம உள்ள போவோம். ஓகே, இதுதான் டனலுக்குள்ள வந்தோடனே இப்படிதான் இருக்கு. ஃபிலோமினா, சென்ட் ஃபிலோமினா. அவங்களது ஒரு ஸ்டோரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு வந்து எனக்கு தெரியும், பட் அது சொன்னா வேற செப்பரேட்டா நான் உங்களுக்கு கிளீனாக நான் இன்னொரு வாட்டி மைசூர் விசிட் பண்ணும்போது அப்போ வந்து எங்க விசிட் பண்றோமோ அவங்க வந்து நான் எல்லாம் இப்போத்துக்கு ஒரு பிளெஸிங்ஸ் தான். நம்ம 7 மணி ஆயிடுச்சு போய் கீழே வந்தோம். வந்து பார்க்குறோம் மேலே ஏதோ டீ போனால் சர்ச். ஓகே ஓகே, அங்க வழி இருக்கு. வச்சிருப்பாங்க ஃபாதர். ஓகே, இப்படியே வரலாம், இப்படியே போகலாம். ஓகே 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 ஓகே. ஆமா, ரைட் ரைட். அந்த ஆஃப்லைன் போட்டோ கீ அசைன். ஓ ஏ ஆமாப்பா, சூப்பர்ப்பா. பார்த்தீங்கன்னா மைசூர்லயே பிக்கஸ்ட் சர்ச்னா நம்ம ஃபிலோமினாஸ் சர்ச். அப்படியா? ஹிஸ்டரி, பயங்கரமான ஹிஸ்டரி இருக்குது. இது பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த காலத்துல அவங்க கட்டின ஒரு சர்ச். ஆனா எப்படி கன் மாதிரி நிக்குது. கன் பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு வந்து மைசூருக்கு வந்தீங்கன்னா ஃபிலோமினாஸ் சர்ச் வாங்க. ஃபிலோமினாஸ் சர்ச் பார்த்துட்டு கீழே ஃபிலோமினாஸ் டனல் போயிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். கம்மியாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. அந்த சைடு ஒரு கலர் இது இருக்கு பாருங்களேன். அது டிஃபரெண்ட், அது டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட். இது ஒரு ஸ்டோன்ல இது பண்ணிக்கிறாங்க. அது வந்து செவர் வந்து ஓகே, இது வந்து ஸ்டோன் இது ஃப்ரண்ட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபிலோமினா சர்ச்லேருந்து கிளம்பி இப்போ வந்து இதுக்கு போகிறோம். இதுக்கு மைசூர் பேலஸ் இல்லை? ஆமாம், மைசூர் பேலஸ்னா நம்ம உள்ளே போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா எப்படியும் உள்ளுக்குள்ள வந்துட்டோம். சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே அந்த மைசூர் பேலஸ் காமிச்சிட்டு மோனாக்கு. ஏன்னா மோனா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துச்சாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்
மைசூருக்கு என்டர் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ வந்து ரூல் பண்ண கிங் வந்து ஒருத்தர் தான் ஸ்டாச்சு வரும். ஸோ ஒன் ஆஃப் த இதே மாதிரி ஒரு ஸ்டாச்சு கிட்ட வந்து தளபதி படம் பார்த்துக்கிறீங்க, தளபதி ரஜினி மூவில. அப்போ தலைவர் வந்துட்டு ஒருத்தரை வெட்டுவாரு, அந்த அங்க ஏறி ஒருத்தரை வெட்டுவார் ரோட்ல. அந்த ஷூட்டிங் எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னர் சர்க்கிளுக்கு தாங்க அந்த பக்கம் அங்கதான் இங்க வெட்டினாரா அங்க வெட்டினாரான்னு தெரியல. பட் அது கொஞ்சம் மெயினா இருக்கும், அங்கதான் வெட்டியிருப்பாரு. ஆனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஏதோ அந்த பக்கம் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். நிறைய நம்ம ஒடியாருது வாழ்ந்தவங்க கிங்ஸ் அவங்களது இதெல்லாம் மைசூருக்குள்ள வந்தாலே ஒரு வைப். ஆமா, அந்த ராஜா இது வைப் வரும்ல. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போத்துக்கு நாங்க வந்து மைசூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நாங்க செப்பரேட்டா வந்து மைசூருக்கு வந்து தசரா வரும் போது வரலான்னு இருக்கிறோம். ஸோ தசரா வரும் போது தான் மைசூர் வேற லெவல்ல இருக்கும், ஃபுல் செலிப்ரேஷன். தசரானாலே மைசூர் தான். தசரா வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? தசரா வந்துட்டு நாங்க இங்க கர்நாடகால வந்து கனடிகன் பீப்புள் வந்து அவங்க வந்து கொண்டாடுவாங்க தசரா. மைசூர்ல மெயின் இந்த ஆயுத பூஜை அதெல்லாம் பேலஸ். இது அங்கே அங்கே போலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மைசூர் பேலஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்ல நிக்கிறோம். அலோ பண்ண மாட்டாங்க போல. இதான் மைசூர் பேலஸ். அப்படியே தான் இருக்குல்ல. இப்போ நம்ம பேலஸ் ஃப்ரண்ட் கேட் இல்லை, இது பேக் கேட் கிட்ட வந்து நம்ம வந்து பேக் கேட்டா? ஆமா, ஃப்ரண்ட் அந்த பக்கம் இருக்கு. ஓ ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம இப்படி தான் போயிருந்தோம், ஃப்ரெண்ட் போகும்போது சரியா நம்ம அப்படி போகலான்னு பார்த்தோம். பட் இந்த பக்கம் தான் வியூ செம்மையா இருக்கு. இப்போ வந்து க்ளோஸ், டைம் இல்லை. இப்போ ஒரு 9 o'clock தான் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து 7 மணிக்கு, இப்போ என்ன டைமு 7:45 என்ன ஆகும் இப்போ டைமு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எதுவுமே மைசூருக்குள்ளே எதுவுமே நம்ம போகல. நம்ம பேலஸ் உள்ள கூட போக போகிறதில்ல, எங்கேயும் மைசூரில் எங்கேயும் எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம சும்மா வந்தோம் இந்த பக்கம். ஏன்னா இந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம பெங்களூர்லேருந்து வந்தால் மைசூர் வழியாக தான் வந்து ஊட்டிக்கு போகிறோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக தசரா டைமுக்கு வந்து நாங்கள் மைசூர் கண்டிப்பாக வருவோம். எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லாமே உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எப்படி இப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஆனால் இந்த இப்போ சீசன் வந்து மைசூர் சீசன் ஆனால் இல்லை, இது சீசன் இல்லை. யாரும் நிறைய பேர் யாரும் டூரிஸ்ட் வரமாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கீ தோசை. இது என்ன பட்டு தோசையா? இது வந்து மைசூர் மசாலா தோசை ஸ்பெஷல் இங்கே மைசூர் மசாலா தோசை. ஆமாம். ஸோ இங்கே இதில் வந்துட்டு கொஞ்சம் கேரட்டு அது இதெல்லாம் பீட்ரூட்டு அதெல்லாம் கொஞ்சம் திருவி போட்டிருப்பாங்களோ. திருவி போட்டிருப்பாங்க? ஆமாம், திருவி போட்டிருப்பாங்க. திருவி போட்டிருப்பாங்க. நான் திருவி தான் சொன்னேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்மளுக்கு வந்து எல்லாம் காட் செக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு 150 kilometers ஊட்டி. ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக அந்த வேலை வந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கின்னு டேரெக்டாக வந்து ஊட்டிக்கு தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள என்டர் ஆகிறோம். பண்டிப்பூர். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் என்டர் ஆகிறோம். வெல்கம் டு பண்டிப்பூரா. பண்டிப்பூரா இல்ல செல்லம், பண்டிப்பூர் சாரி, பண்டிப்பூரா ஃபாரஸ்ட். சோ இது வந்து எலிஃபண்ட் கேம்ப் செல்லம். இது உள்ள போனா எலிஃபண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க இங்கே பார்க்கலாம், வெளியவே பார்க்கலாம். நிறைய இருக்கும் பாரு, ரெடியா அந்த வேல சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்க பாருங்களேன், மேப் பாருங்களேன், தெரிஞ்சா மேப் பார்த்தா ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இங்க போயிட்டு இருக்கோமா, சுத்தி ஃபுல்லா காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போறது எல்லாமே ஃபாரஸ்ட் வெளியே தான் போறோம். செம்மையா இருக்கும் போறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயிலா இருக்குது, எதிர்பார்த்த வெயில் தான். சம்மர் இல்லையா, பயங்கரமா இருக்கும்னு தெரியும் தான். அதுக்காகத்தான் ஊட்டி போலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்புனோம். ஓகே, பட் அங்கே இப்போ வெயில் தான் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். அங்க 22 degrees Celsius தான், 22 degrees தான். நாங்க 23 ஓகே. இங்க பாரு 29-30 அடிச்சுங்குது இங்க வெயில். சென்னையில் 35. ஓ என்னால முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சென்னைக்குல வந்து 30 degrees 35 degrees எல்லாம் வராது. பாருங்க வந்து பிளாக் பேந்தர் எல்லாம் வந்துக்குது இந்த சைடா. ஆமா, இங்க இப்போ நிறைய போர்ட்ல எழுதி போட்டிருப்பாங்க பாரு, இந்த கிராஸ் அந்த கிராஸ். நம்ம சடனா டைகர் வந்துருதாமா எப்படி இருக்கும்? அது ஒண்ணுதான் இப்ப பாருங்க நமக்கு. ஆமா, இப்போ வந்தா நல்லா இருக்கும் இல்ல? அட்லீஸ்ட் எலிஃபண்ட் வந்து கிராஸ் வந்து நின்னுச்சுன்னா செம்மையா இருக்கும். கண்டுச்சா வந்துட்டு பக்கத்துல நிக்குதா எப்படி இருக்கும் அவனுக்கு? அவ்வளவுதான்.
புளிகை இருக்கிட்டு புளியோகரை கொடுத்துரு அவ்வளவுதான். எலிப்பட்டு அங்க பாரு அங்க பாரு. அப்படியே அவங்க பாருங்களேன் அப்படியே வெளியே மான் எப்படி மேய்ஞ்சின்னு பாத்தீங்களா? ரெண்டு மான் அங்கங்க மேய்ஞ்சின்னு அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா பஞ்ச் பஞ்சா இதோ இங்க ஒண்ணு புலி இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு நிறைய இருக்குது பாரு மான் இங்க இருக்கு. எவ்வளவு மான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பீகாக் அப்படியே பறந்துன்னு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்கும்போது செம்மையா பறந்துச்சு. அது புடி 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 பார்த்தேன் செம்மையா. அது பாருங்க செம்மையா இருந்துச்சு. நிறைய மான் இருக்குது இந்த பக்கம். வேற லெவல்ல இருக்குது. போவோம் வேற வழியில என்னென்ன வருது பார்க்கலாம். பீகாக் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பண்டிப்பூர்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ அதை அப்படியே ஸ்லோவாக இந்த ரோட்லேயே அப்படியே போய் முதுமலை கனெக்ட் ஆகும். பாருங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து தமிழ்நாடு லிமிட் ஸ்டார்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போதான் வந்து செக் போஸ்ட்ல வந்து ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன். ஓகேவா, என்ன அறியாமல் கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கிட்டேன். இவர் வந்து ஏதோ எழுப்புனீங்கல்ல, எழுப்பி ஏதோ சொன்னார், வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாருன்னு. திரும்பி பார்த்தா சீட்டு வந்து பேக் சீட், இந்த சீட்டை வந்து ஃபுல்லா கவுந்து தண்ணி லைட்டா. நாங்க வந்து ஒரு கேன் எடுத்துட்டு வந்தோம் வீட்டுல இருந்து. தண்ணி வந்து கஷ்டமா இருக்கு. அண்ட் இவருக்கு வேற நிறைய தண்ணி செட் ஆக மாட்டேங்குதுன்றதுனால ஒரு தண்ணி கேனே எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த தண்ணி கேன் கொஞ்சம் ஓப்பன் ஆகி லைட்டா ட்ராப்பா தண்ணி ஊத்தினுச்சு. நான் பயந்துட்டு ஐயோ இது என்னது லேப்டாப், 2 லேப்டாப் இருக்கு பின்னாடி அப்படின்ட்டு நான் ஷூவெல்லாம் கழட்டி போட்டு பின்னாடி குதிச்சுட்டு அது வந்து இங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியானால நம்ம கார் நிப்பாட்டக்கூடாது, போய் மூவிங்ல தான் இருக்கணும், கார் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றனால நான் பின்னாடி குதிச்சு சரின்ட்டு அந்த தண்ணி டேங்கை வந்து இப்படி நேரா நிக்க வச்சேன். வச்ச செகண்ட் ஒரு ஸ்பீட் பிரேக் மேல ஏறி இறக்கணும் பாருங்க, அப்படியே தண்ணி டேங்க் கவுந்து தண்ணி பொத்தக்க ஃபுல்லா ஓப்பன் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சீட்லயே. அதெல்லாம் சரி பண்றதுக்குள்ள செக் போஸ்ட் ஆள் வந்துச்சு. நல்லா இல்லை காட்ச் கேஸ். லேப்டாப்க்குலாம் எதுவுமே ஆகல. உங்க ஷூக்கு தான் கொஞ்சம் நனைஞ்சிச்சு, அது தூக்கி வெளில வச்சுட்டேன். ஆமா உங்க ஷூ மேலதான் கொட்டிட்டு இருந்துச்சு தண்ணி, ஆனா லைட்டா தான் வந்துச்சு. அதுக்குள்ள எடுத்துட்டேன். லேப்டாப் சந்தோஷப்படுங்க. இப்போ ஏன்னா இது வந்து எல்லாம் காட் செக்ஷன் இல்லையா, நம்ம ஏறுறோம் இல்ல, மேட்ல ஏறும் போதோ அது பின்னாடி வந்து சாயுது போல. இப்போ இன்னும் ஊட்டி மலை ஏறும் போதோ எவ்வளவு ஏன்னா சாய் போட்டு சீட்டு சாஞ்சிச்சு. அதுதான் டமாக்குன்னு வந்துச்சு சீட்டு. அவ்வளவு வெயிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது கேனு 20 liters இது பெருசு கேன் தான் வச்சிட்டு இருக்கு, அதனால இருக்கலாம். இது மங்கி முன்னாடி மங்கி வந்து இந்த லாரி டாக்டர் பண்ணிங்கிற லாரி டிரைவர் முன்னாடி வந்து நிக்குது. இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க. நீங்க போயிடுங்க. ஆயா போங்க. ஆயா பாயா ரொம்ப முக்கியம். அது செம்மையாச்சு. அது அழகா கியூட்டா. அது வந்து நார்மல் இந்த இது மாதிரி இல்ல. அது நார்மல் மங்கி மாதிரி இல்ல. நார்மல் மங்கினா அதுக்கு ஏதோ ஒரு பேர் நம்ம அதான் பார்க்கணும். ஆனா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு அந்த வங்கி. இந்த லாரிக்காரங்க பாவம் டார்ச்சர் பண்ணி நின்னுச்சு. அவர் 2 வாட்டி போயிட்டு ஸ்டாப் வச்சாரு. எப்படி தெரியுமா பண்ணி நின்னுச்சுங்க, இவர் மூவ் பண்ணும்போது அது வந்து நிக்குதுங்க. அப்புறமா திருப்பி ஒரு பின்னாடி ரிவர்ஸ் வந்தா மூவ் பண்ணுங்க, திருப்பி வந்து அட்டாக் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி நின்னாங்க. நம்ம முதுமலை என்ட்ரி ஆகுறோம். ஓகே, இது வந்து ரோட் ரொம்ப ஃபேமஸ் மசனகுடி இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, மசனகுடியில இந்த ரோட் ரொம்ப ஃபேமஸ். ரீல்ஸ்ல நிறைய பேர் போடுறாங்க. நீ அந்த பக்கம் 35 फ्रेंड्स நம்ம வந்து இப்ப மலை ஏறறோம் फ्रेंड्स. ஊட்டி மசனகுடி தாண்டி வந்துட்டோம். ஆமா, நிறைய காட் செக்ஷன் வருது. 36 இன்ச்ல 36 இப்ப 35 ஒன்னு தான் ஏறிக்கிறோம். அப்படி பார்த்தாலும் 34 இது செம்மையா இருக்குது फ्रेंड्स. ஆனா கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. உஷாரா நம்ம வந்து ஓட்டிட்டு போன மேல 34. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டி வந்து என்டர் ஆயிட்டோம். இன்னும் வந்து ஒரு 20 minutesல நம்ம ஹோட்டல் போய் ரீச் ஆயிடுவோம். ஒரே குச்சியா இருக்கு உள்ள. அது அந்த என்டர் ஆகணும்னா
அரே நினைச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படியே விண்டோஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ அந்த ஏர் பெயிண்ட்லாம் கொஞ்சம் இதுவா கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ஓட்டின்னு வந்தேனே. ஏறோ எனக்கு என் கார்ல டெம்பரேச்சர் காமிச்சு நின்னுச்சு 33 தப்புன்னு 36 காமிச்சுதான். நான் சொல்லுவேன் ஆமா நான் இவ்வளவு டெம்பரேச்சர் காமிக்குதுன்னு. அப்படியே மேல வர இப்போ வந்து 23-22 காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ப்ரீசி காத்து செம்மையாகுது. நல்லா இருக்கு. ரொம்ப குளிரோ இல்ல ரொம்ப வெயிலாவோ இல்ல, ஒரு மாடரேட்டா மீடியம் நல்லா இருக்கு. இதுதான் தேவை. நான் வந்து வேற எங்கேயோ பிளான் போட்டேன். ஏற்காடு பிளான் பண்ணி அதை கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் நைட் மிட் நைட் தான் கேன்சல் பண்ணோம். வாண்டா நம்ம ஊட்டிக்கு. நான் தான் கேட்டேன் ஏன் நம்ம ஏன் ஊட்டி போக கூடாது, நம்ம ஊர்ல இருந்து கிட்டதா. ஏற்காடு வந்து நம்ம பெங்களூர்ல இருந்து 250 to 250 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிச்சு. இது ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தி. இது ஒரு 340 50 350 குள்ள வந்துச்சு. எக்ஸ்ட்ரா 100. நமக்கு மைசூர் உள்ள அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல இருந்து வந்ததுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ. ஆனா ரெண்டு செக்கிங் வந்து 2-3 செக்கிங் ஆச்சு. அதுல ஒன்னு மாட்டினாங்க. புது காரன்னு சொன்னா கூட கேட்கல. இல்ல சார் நீங்க வந்து ஃபைன் கட்டி ஆகணும். பொல்யூஷன் டெஸ்ட்க்கு ஃபைன் கட்டணும். அரே வெயிலும் இருக்கு குளிரும் இருக்கு. ஆமா செம்ம குளிர்ப்பா. குளிருது வெயிலும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சில்லுனும் அந்த காத்து அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ்.